Hey guys, welcome to our channel Tal by Short Girl. நம்ம இப்போ என்ன vlog பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு வழியாக சென்னைக்கு வந்து ரீச் ஆகி நம்மளோட ரூமில் வந்து நம்ம செட்டில் ஆயாச்சு. இப்போ வந்து நம்ம அங்கேருந்து வரும்போது என்னை என்ன ப்ரொசீஜர் பண்ணி ஹாஸ்பிட்டலில் அனுப்புனாங்க, என்ன ஃபார்ம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ இந்த vlogல பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே. நான் வந்து இங்கே சென்னைக்கு வரேன் அப்படின்னு ஒன்றுமே லாஸ்ட்டு ஒரு செக்கப் வந்து நான் போனேன். ரெகுலராக பண்ணுற ஹாஸ்பிட்டலுக்கு தான் போனேன். ஸோ போனோடனே A to Z எல்லாம் செக்கப், எல்லா ப்ளட் டெஸ்ட்டும் எடுத்தாங்க. எல்லா ப்ளட் டெஸ்ட்டும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் டாக்டரை பார்க்க போனேன். டாக்டரை பார்க்க போனோன்னே அவங்களுமே எல்லாமே செக் பண்ணிவிட்டு எல்லாமே நார்மலாக இருக்குதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் என்னை வந்து அங்கேயே பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு சேஞ்ச் பண்ணாங்க. நான் வந்து சென்னைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க, எந்த நர்ஸை பார்க்க போகிறீங்க, அவங்களோட காண்டாக்ட் நம்பர், அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டாங்க. ஸோ எல்லாமே கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து எனக்கு நோட்டில் வந்து எழுதிட்டாங்க எங்கே போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அப்படின்னா எனக்கு எல்லா டெஸ்ட்டுமே நார்மலாக இருந்ததுனால மட்டும்தான், எனக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்திருந்தாலுமே என்னை அனுப்பியிருக்க மாட்டாங்க. அங்கேயே போய் வச்சு தான் சரி பண்ணதுக்கப்புறம் தான் அனுப்பியிருப்பாங்க. இல்லை அவங்க நோட்டில் சைனும் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ எல்லாமே நார்மலாக இருந்ததுனால மட்டும்தான் என்னை அனுப்புனாங்க. நோட்லேயுமே எழுதி சைன் பண்ணிட்டாங்க. நோட்லேயுமே எழுதி டாக்டர் சிக்னேச்சர் பண்ணிட்டாங்க. பண்ணதுக்கு அப்புறமும் வந்து ஒரு ஃபார்ம் கொடுத்தாங்க. அந்த ஃபார்மில் வந்து ஒரு ஃபார்ம் கொடுத்து, ஆனால் கொஞ்சம் அலைச்சல் ஆயிடுச்சு. நான் செக்கப் போன அன்றைக்கி என்ன சொன்னாங்கன்னா, அந்த ஃபார்ம் வந்து நீங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க அந்த ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கே போய்ட்டு எழுதி கொடுத்துடலான்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நான் ஹாஸ்பிட்டலில் வந்து ஹாஸ்பிட்டல் செக்கப், டாக்டர் செக்கப்லாம் முடிச்சுட்டு ஊருக்கு கிளம்புற அன்னைக்கு வந்து யாரும் சொன்னாங்க எழுதி கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போகணும். ஆனால் அங்கே என்ன சொன்னாங்க, மறுநாள் மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாலலாம் முடியாது, எனக்கு டயர்டாக இருக்குது அப்படின்னு சொன்னதுனால அவரு மட்டும் போக சொன்னாங்க. போயிட்டு டாக்டர்கிட்ட எல்லா டீட்டெயிலுமே எழுதி சிக்னேச்சருமே, டாக்டரோட சிக்னேச்சருமே வாங்கிட்டு வந்துட்டாங்க. வாங்கிட்டு வந்துட்டு இந்த ஒரு ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க நம்மக்கிட்ட. இதை நான் இப்போ வந்து சென்னையில் எந்த ஹாஸ்பிட்டலில் பார்க்க போகிறேனோ அவங்ககிட்ட எடுத்துகிட்டு போய்ட்டு இந்த ஃபார்மை கொடுத்தா அவங்க வந்து என்னை ஃபுல்லாக கேர் பண்ணிப்பாங்க. இது கொடுத்தான்னு இல்லைனாலுமே பார்த்துக்குவாங்க. இருந்தாலும் இது ஒரு அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். நம்ம பார்த்த ஒரு பேஷண்ட் வந்து நல்லபடியாக இருக்காங்களான்னு சொல்லிட்டு இவங்களுக்கு அவங்க ஃபோன் பண்ணி செக் பண்ணிக்குவாங்க. ஸோ இது பண்ணுறது நல்லது தான். ஏன்னா ஒரு பர்சன்டேஜ் எக்ஸ்ட்ரா கேரிங் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நம்மளுக்கு கேட்பாங்க செய்வாங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்களுமே இவங்களை காண்டாக்ட் பண்ணி கேட்பாங்க. அதனால தான். ஓகே, இதுமாரி ப்ரொசீஜர் வந்து நம்ம முடிச்சாச்சு. அங்கேருந்து எழுதி நோட்டில் எழுதியாச்சு, ஃபார்முமே எழுதி சைன் பண்ணி டாக்டர் சிக்னேச்சர் பண்ணி வந்தாச்சு. இப்போ சென்னையில் நம்ம இன்னும் ஒரு செக்கப் கூட போகல, வந்து 2 days தான் ஆகுது. நெக்ஸ்ட் வீக் தான் வெனஸ்டேவா டியூஸ்டேவான்னு தெரியல, நம்ம செக்கப் போகணும். ஸோ இங்கே செக்கப் போயிட்டு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஆனால் ஃபஸ்ட் பேபிக்கு வந்து நான் இந்த மாதிரிலாம் எழுதி வாங்கலை. ஏன்னா நான் ஃபஸ்ட் பேபிக்கு சென்னையிலேயே தான் இருந்தேன். அதனால் எனக்கு எழுதியும் கொடுக்கல. இங்கேயுமே அது எனக்கு கேட்கல. நாங்களாருந்து வந்ததுனால அவங்களோட கேரிங்காக அவங்க எழுதி கொடுத்தாங்க. இங்கேயும் கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுறதா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான். போனால் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ அங்கே வந்து எப்போ டெலிவரி ஆகிடுமோ, ரொம்ப முடியல அப்படின்னு இருந்தோம். இப்போ சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் ஓகே, அவ்வளோ டெலிவரி ஆனாலும் நம்மளுக்கு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா எல்லாருமே இருக்காங்க நம்ம கூட, அதனால் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் வந்து அப்புறம் ப்ரெக்னன்சி உமன்ஸ்க்கு எல்லாருக்குமே நான் சொல்ல வேண்டியது ஒன்று இருக்குது. எதுக்கு எல்லாருக்கும் பிளட் லெவல் கம்மியாகுது?
ஏன் எல்லாருக்குமே பிளட் லெவல் கம்மியாக தான் இருக்குது. அது உங்களுக்கு அவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்குது. நிறைய பேருக்கு பிளட் கேட்டால் பிளட் லெவல் கம்மியாக இருக்குது, 6 7 கூட இருக்குது. எதுக்கு நீங்கள் நல்லா இல்லை நான் நல்லா தான் சாப்பிட்றேன் ஏறுது ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருந்தால் மட்டும்தான் அது கம்மியாகும். அது எப்படி கம்மியாகும்? அப்படிலாம் கிடையாது. நீங்கள் அந்த டானிக் குடிக்கிறீங்களா, காலை 2 மூடி குடிங்க, நைட் 2 மூடி குடிங்க, மதியம் கூட குடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்மளுக்கு அந்த கிட் பாக்ஸில் கொடுக்குற டானிக் இருக்குல்ல, அதையே காலை 2 மூடி நைட் 2 மூடி குடிங்க, ரெகுலராக குடிங்க, சாப்பிட்டதுக்கப்புறம் குடிங்க. அதேமாரி நைட்டு அந்த அயன் டேப்லெட் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் பால் குடிக்காதீங்க. பால் குடித்தா அது இன்க்ரீஸ் ஆகாது, சரிங்களா? நைட்டு அயன் டேப்லெட் போடுறீங்க அப்படின்னா அந்த பால் குடிக்காதீங்க. அதுக்கப்புறம் சோரொட்டி சாப்பிடுங்க, வீக்லி 2 days இல்லை 1 டைம். ஸோ எப்படியாவது இல்லை எங்களால் அது வாங்க முடியாது அப்படின்னா முருங்கைக்கீரை கிடைக்கும். கண்டிப்பாக முருங்கைக்கீரை எல்லார் வீட்லேயுமே இருக்கும். ஆனால் முருங்கைக்கீரை அட்லீஸ்ட் கடையிலாவது விற்கிறாங்க, அதை வாங்கி பொரியல் பண்ணி சாப்பிடுங்க. இல்லை சில பேருக்கு உரிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும், எனக்கெல்லாம் உரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படி சரி கஷ்டப்பட்டு நம்ம செய்யணுமே, டயர்டாக இருக்கே, நீங்கள் தனியாக இருக்கீங்க அப்படின்னீங்கன்னா அதை நீங்கள் எடுத்து போட்டு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு தேனோ இல்லை நாட்டு சர்க்கரையோ போட்டு அதை குடிங்க டெய்லி காலை. அதுவே அப்படி இன்க்ரீஸ் ஆகும், அவ்வளோ ஹெல்த்தி அது. அப்புறம் இல்லைன்னா நீங்கள் பீட்ரூட் ஜூஸ் குடிங்க. ஸோ எல்லாருக்குமே இது எல்லாமே தெரியும் தான், நார்மலாகவே எல்லாருக்குமே தெரியும் தான், தெரியாமல் யாருக்குமே கிடையாது. ஆனாலுமே நீங்கள் கேர்லெஸ்ஸாக இருக்கீங்க. எதுக்கு அப்படி கேர்லெஸ்ஸாக இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல, கஷ்டமாக இருக்குது. ஒரு ப்ரெக்னென்சி உமனுக்கு தேவையான முக்கியமான ஒன்றே பிளட்டு தான். அது ஈஸியாக இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாம், இல்லை டானிக் குடிச்சிக்கலாம், இல்லை அது என்ன வேறு என்ன பண்ணுவாங்க, பிளட் ஏற்றிக்கலாம். இதெல்லாம் ரிஸ்க்குங்க, இதெல்லாம் அப்படிலாம் பண்ணவே கூடாது, சரிங்களா? ஏன்னா ஃபஸ்ட் பேபிக்கு எனக்கு எவ்வளோ இருந்ததுன்னா 8 monthல் 10 இருந்தது. 10 இருந்ததே எனக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா இன்ஜெக்ஷன் போடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க 8 monthல். அதுக்கே நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன், ஐயோ என்ன நான் இவ்வளோ ஒரு கேரிங்காக இருந்தேனே, எனக்கு இன்ஜெக்ஷன் போடணும்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அட்லீஸ்ட் எனக்கு ஒரு 1 week டைம் கிடச்சா போதும் அப்படின்னு தான் நான் இருந்தேன். அதுக்கப்புறம் மறுநாள் இன்ஜெக்ஷன் போடுறதுக்காக நாங்கள் போயிட்டோம். ஆனால் காட் கிஃப்ட்டு தான் சொல்லணும். எனக்கு அப்போ டீன் எனக்கு சேஞ்ச் பண்ணி விட்டாங்க. இதை நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். இல்லை பார்ப்போம், இன்னும் 1 week பார்ப்போன்ற மாதிரியே சொல்லியிருந்தாங்க. அந்த 1 weekல எங்கள் ஹஸ்பண்ட் எனக்கு அப்படி இன்க்ரீஸ் பண்ணாங்க பிளட் லெவலு. அது இருங்க எவ்வளோ இருந்ததுன்னு நான் சொல்கிறேன். இது ஃபஸ்ட் பேபியோட நோட்டு. ஹெச்பி பாருங்கள் 9.8 இருக்குது. அதுக்கப்புறம் எனக்கு அந்த 1 week கேப் கொடுத்து எனக்கு ஹெச்பி லெவல் 11.1 ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இருக்கணும். ஸோ எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாம், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்குது எல்லாருக்கும், அப்படி தானே? அதுதாங்க ஹெல்த்தி. இன்ஜெக்ஷன் போட்டு டேப்லெட் போட்டு அது கையில் குத்தி சாப்பிடுங்க, குழந்தைக்கு ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ நம்ம சாப்பிட்ற ஃபுட்டே ஹெல்த்தியான்னு தெரியல, தேடி சாப்பிட வேண்டியதாக இருக்குது. ஏனோ தானோன்னு சில பேர் சாப்பிட்றாங்க. குழந்தைக்கு ஹெல்த்தின்னு சொல்லிட்டு பார்த்து சாப்பிட்றவங்க ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. நான் பார்த்த வரைக்குமே அப்படி தான். இன்ஜெக்ஷன் போட சொல்கிறேன், அதை ஒரு நார்மலாக சொல்கிறாங்க, இன்ஜெக்ஷன் போட சொல்லிட்டாங்க, டேப்லெட் சாப்பிட சொல்கிறாங்க, இல்லை பிளட் ஏற்றுறது இது 3rd level தான், அது ரொம்ப ரிஸ்க்கு. ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக சாப்பிடுங்க, பார்த்து சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ப்ரெக்னென்சியை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க. அம்மா வீட்டுக்கு போகும்போது மறக்காமல் எல்லா ஸ்கேனு எல்லா டாக்குமெண்ட்ஸும் மறக்காமல் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் பேபி இருந்தால் ஃபஸ்ட் பேபியோட டிஸ்சார்ஜ் நோட்டு, ஃபஸ்ட் பேபியோட நோட்டு, ஸோ எல்லாமே நானே எடுத்து வைக்க மறந்துட்டேன். வீட்டில் இருந்து அவங்க தான் சொன்னாங்க என்னென்னலாம் எடுத்துக்கணும், நான் எடுத்து வச்சதாக பார்த்துட்டு இதெல்லாம் எடுத்துக்கணும், ஃபஸ்ட் பேபி இருக்குது இதெல்லாம் எடுத்துக்கணும் எனக்கு சொன்னாங்க. ஸோ அதுமாதிரி அம்மா வீட்டுக்கு போகும்போது ஃபஸ்ட் பேபி இருந்தால் அவங்களோட ரிப்போர்ட்டுமே மறக்காமல் எடுத்துக்கோங்க. ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள்.
ஓகே டாட்டா, நம்ம நெக்ஸ்ட் விளாக்ல பார்க்கலாம். பாய்.